பிள்ளையை வளர்க்குறதுங்கிறதுலாம் ஒரு கலைங்க. பெரியவங்க நம்ம தான் சின்ன பிள்ளைங்களுக்கு நல்ல அறிவுரையெல்லாம் சொல்லி நல்ல கட்டுப்பாட வளர்க்க கத்துக்கணும். இப்ப பாருங்க, செல்வரங்கம் எனக்கு மச்சான் தான். ஆனாலும் பிள்ளை மாதிரி நினைச்சு நல்ல அறிவுரையெல்லாம் எடுத்து சொல்லி கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தவன் கூட இன்னைக்கு திருந்தி நல்லா இருக்கான். அதுதாங்க நல்ல குடும்ப தலைவனுக்கு அழகு. சரிங்க. அப்பா வாங்க, நல்லா இருக்கீங்களா? பார்த்தா எப்படி தெரியுது? நல்லா இருக்கறனால தானே உங்களை பார்க்க இங்க வந்திருக்கோம். என்ன உங்க தம்பியை கூட்டிட்டு வர சொன்னீங்க, இவங்க மட்டும் வந்திருக்காங்க? பேச்சுவார்த்தை நடத்த இவங்க மட்டும் இருந்தா போதுமா? தெய்வானா, மயிலுங்க அவருக்கு ஏதோ முக்கியமான வேலையா, அதான் போயிருக்காரு. இவரை விட்டுட்டு உங்க வீட்டுக்காரருக்கு தனியா சாப்பிட கூட தெரியாது. இப்போ முக்கியமான வேலையா? சரிதான். தெய்வானா, இவங்க மகேஷ் வளகாப்பு விஷயமா பேசலாம்னு வந்தாங்க, அதான் வர சொன்னேன். அதுக்கு என்ன, தாராளமா பண்ணிட்டா போச்சு. அப்போ எல்லாரும் பேசி என்னைக்குன்னு முடிவு பண்ணிட்டோம்னா? நீங்க என்னைக்கு முடிவு பண்றது, நாங்க என்னைக்கு கிளம்புறது, அதெல்லாம் நாங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம். வர ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாமா? அன்னைக்கு நல்ல நாள் தானே, அன்னைக்கு வச்சுக்கலாங்க. நல்ல நாள் என்னங்க, நல்ல நாள் எல்லா நாளும் நம்மளுக்கு நல்ல நாள் தான். அப்புறம் முக்கியமான விஷயம், இப்ப என் தம்பி முன்ன மாதிரி இல்ல, அவன் ரொம்ப பிஸியா இருக்கான். எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னே சுத்திட்டு இருக்கான். அவனுக்கு போன் பேச கூட நேரம் இல்லைன்னா பாத்துக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அவனுக்கு லீவு, அன்னைக்கு மட்டும்தான் அவன் வருவான். என்னங்க வளையாப்பு அதுமா ஒரு நாள் மட்டும் வந்துட்டு போனா ஊர் பேசாதா? இனிமேதான் ஊர் பேசணுமாக்கும். பேசுறதெல்லாம் போதாதா? உங்க கோபி செஞ்ச காரியத்தை காரைக்குடி பூரா சினிமாவா இல்ல போட்டு காட்டுறாங்க. அதாவது இந்த சிவராத்திரி அன்னைக்கெல்லாம் நடுநிசி காட்சின்னு ஸ்பெஷல் ஷோ ஒன்னு போடுவாங்க. இனிமே இந்த கோபி மேட்டரை டெய்லி ஸ்பெஷல் ஷோவா போடுவாங்க போல இருக்கு. சரி, அதை விடு, போனதெல்லாம் போட்டோம், நாங்க கிளம்புறோங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், கோபி இல்ல அது இதுன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி செலவை கம்மி பண்ணிடாதீங்க. அப்புறம் என் மச்சான் மனசு ரொம்ப வருத்தப்படும், சொல்லிட்டேன். எந்த குறையும் இருக்காது, நல்லாவே பண்ண. அப்ப சரிங்க. அப்ப நாங்க கிளம்பட்டுங்களா? வரேங்க வரேங்க. மகேஷ் இங்க வா. மகேஷ் உடம்ப நல்லா பாத்துக்கோ. வயித்துல இருக்கிற இந்த குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ. நேரத்துக்கு நல்லா சமைச்சு சாப்பிடு. உனக்கு பணம் இல்லன்னா சொல்லு, உனக்கு என் தம்பிகிட்ட சொல்லி பணத்தை அனுப்புறேன். சரியா? பத்திரமா இருக்கணும், புரியுதா? வரட்டுமா மகேஷ்? வரேங்க, வரேன். பாப்பா என்னங்க, வாங்க முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். என்னால முடியலங்க. வந்து கொஞ்ச நாளா நான் அப்படியே ஏசிலே இருந்து பழகிட்டேனா, இங்க வந்த உடனே குப்புன்னு வேர்க்குது. நல்ல வேலை இப்படி முத்தத்துல உட்கார வச்சு பேசுனீங்க, இல்லனா நான் செத்தே போயிருப்பேன். வாங்க சீக்கிரம் கிளம்பலாம். வரேன் சம்பந்தி. பாத்தையா மீனாட்சி, அந்த சொட்ட தரையனுக்கு அவன் பொண்டாட்டி ஊதுவா மலைக்கு எம்புட்டு ஏத்தம் இருந்தா நம்ம கிட்ட விரட்டு பத்திட்டு போயிட்டு எம்புட்டு பேச்சு பேசிட்டு போகுதுங்க. சரி போங்க, உள்ள போங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். என்ன, ஏதாவது மறந்துட்டீங்களா? இல்ல, கோபி இங்க இருந்து போனது உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்குமே மிகப்பெரிய இழப்பு தான். ஏன்னா நான் எல்லா விஷயத்தையுமே அவன்கிட்ட ரொம்ப மனசு விட்டு பேசுவேன். எங்களுக்குள்ள நிறைய குடுக்கல் வாங்கல் அந்த மாதிரி. என்ன வேணும் உங்களுக்கு? இல்ல, நாங்க வந்த டாக்ஸி வெளில வெயிட் பண்ணுது, டீசலுக்கு மட்டும் ஒரு 300 ரூபா இருந்தா. எவ்வளவு இருக்கு பாருங்க. 200 ரூபா, 300 ரூபா கேக்குறான் அவன். 100 ரூபா கூட வச்சுக்கலையா? ஓகே, கோபியோட அப்பான்றது நிரூபிச்சிட்டீங்க. இந்த பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா, அதுக்கு ஏதாவது கொடுக்கணுமா? ஐயோ, என்ன ரொம்ப சிரமப்படுத்தாதீங்க, நான் கிளம்புறேங்க. சரி சந்தை, வா டைம் ஆச்சு. இப்படி வாங்க, நம்ம எல்லாம் கலெக்டர் ஆபீஸ்க்கு போறோம். இப்படி வாங்க. என்ன உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? உள்ள வாங்கின மேட்ரு எடுங்க. விட மாட்டியே, கரெக்டா அதெல்லாம் புரிஞ்சு வச்சுக்க. இந்தா வா. என்ன வெறும் 100 ரூபா 200 ரூபா குறையுதே. கரெக்டா பாத்துட்டியா? கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு ஒண்ணும் கிடையாதாக்கும். குடும்ப வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் கண்ணு. வா உள்ள ஏசிய போடு, உட்கார். கழுவுற ஏறு உட்கார். ஏசியா போடுப்பா. இதுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. வண்டி எடுப்பா. நீங்க முதல்ல சீக்கிரம் உட்காருங்க. என்ன உங்க திடுதுப்புன்னு வந்துட்டு வளகாப்பு ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லிட்டு போறாங்களே, இப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்னா, செலவு பண்ணித்தான் ஆகணும், ஆனா முறையா பண்ணணும். சிம்பிளா பண்ண நினைச்சா வந்து இந்த ஆட்டம் ஆடிட்டு போயிருக்காளே, விட்டுருவாளா? செலவழிச்சுதாங்க ஆகணும். சரி. அம்மா, மயிலு என்ன வேலைன்னு சொல்லிட்டு போனான் தெய்வான?
தெரியலங்க, ஏதோ முக்கியமான வேலை மட்டும்னு சொன்னாரு. இருக்கும். ஏன்னா இவங்க வந்தாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவன் வரலன்னா முக்கியமான வேலையா தான் இருக்கும். அப்புறம் தெய்வான அவங்ககிட்ட நான் சொன்னேன்னு சொல்லு, வளகாப்புக்கு கொஞ்சம் பணம் வேணும், செட்டியார்ட்ட ஏற்பாடு பண்ண சொல்ல. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பாவம் அவன் தான் 2 குடும்பத்தையும் இழுத்துக்கிட்டு சுமக்கிறான். மறுபடியும் அதுல சுமையை ஏத்துறேன். கஷ்டமா தான் இருக்கு. என்ன செய்ய, வேற வழி இல்ல. என்னங்க இப்படி பொசுக்குன்னு பேசி போட்டீங்க? என்ன மீனாட்சி, அவர்காட்டு பேசிட்டே இருக்காரு, நீயாட்டு பார்த்துட்டே இருக்க. அவர் உள்ளது தானே சொல்றாரு தெய்வான. 2 பேர் சேர்ந்துக்கிட்டே நல்லா பேசுனீங்க போல. ஏன் பாண்டியன் தங்கச்சிக்கு பண்ண மாட்டானா? இப்ப அவன் வேலைக்கு போறான்ல, கோபி போயிட்டா எல்லாம் போன மாதிரியா? அவன் தங்கச்சிய அவன் பாத்துக்கிருவான். இங்க பாருங்க, எந்த குறையும் இல்லாம நல்ல வசதியோட மகேஸ்வரோட வளகாப்ப நம்ம பண்ணலாங்க. இந்த விசேஷம் மட்டும் முடியட்டும், அப்புறம் இருக்கு. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் பேசிட்டு போனாலுங்கள, அப்புறம் வச்சுக்கிறேன். வேணாம் தெய்வான, நேரமே சரியில்லை. பேச்ச கேட்டு ஆகணும். பெத்த பிள்ளை ஒழுங்கா இருந்தா தலை நிமிந்து நிக்கலாம். அவன் பண்ண காரியத்துக்கு இன்னும் யார்கிட்ட தலை குனிஞ்சு நிக்கணுமோ தெரியலையே தெய்வான. கோகுல், வாங்க கோகுல், உள்ள வாங்க. அப்பா வாங்க, உட்காருங்க. வாங்க மாப்ள, உட்காருங்க. ஏய், போய் காப்பி உண்டா? சரி. இல்ல வேண்டாம், நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். மாப்ள, மாமா, இந்த கல்யாண விஷயமா சொல்லுங்க மாப்ள. அதுக்காகத்தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கா. மாமா, இந்த கல்யாணம் ஒத்து வராது மாமா. மாப்ள, என்ன மாப்ள சொல்றீங்க? மாப்ள, உங்க வீட்டுல உங்களுக்கு பொண்ணு பார்க்கறது எனக்கு நல்லா தெரியும். அது தெரிஞ்சுதானே நான் உங்கள்கிட்ட பேசினேன். அதனாலலாம் பிரச்சனை இல்லை மாமா. உங்க பேச்சு மீறியா நான் பேச போறேன்? மாமா, இது வேற விஷயம். வேற விஷயமா? நீ சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல மாப்ள. ஆமா மாமா, இந்த கல்யாணம் மலருக்கும் கோபிக்கும் பிடிக்கல. என்ன மாப்ள சொல்றீங்க? ஆமா மாமா, அவங்களுக்கு இதுல இஷ்டம் இல்லை போல இருக்கு. இதுல எதுக்கு அவங்க சம்மதம்? அவளை யார் கூப்பிட்டா? சொல்லுங்க மாப்ள, அந்த கோபிய விஷயம் தெரிஞ்சு ஏதாவது உங்கள்ட்ட பேசுறானா? சொல்லுங்க, அவன் சங்க அறுத்துறேன். இல்ல மாமா, அவங்க யாரும் வந்து பேசல. நான் தான். ஆமா மாமா, நான் தான் கோபி கிட்ட பேசினேன். என்னது? கோபி கிட்ட நீங்க பேசுனீங்களா? என்ன மாப்ள சொல்றீங்க? மாமா, நான் கோபி கிட்ட பேசுறனோ இல்லையோ, மலர்கிட்ட பேசிதான் ஆகணும். என்ன மாப்ள? அப்பா இருங்கப்பா, முதல்ல கோகுல் பேசி முடிக்கட்டும். நான் தான் கோபியும் மலரையும் ஹோட்டலுக்கு வர சொன்னேன். ஆனா மலர் வரல, கோபி மட்டும்தான் வந்தார். என்ன மாப்ள வந்தாரு போனாருன்னு அந்த லூசு பயலுக்கு மரியாதை இருக்கேடா? வந்ததும் விஷயத்த சொன்னேன். யோசிச்சாரு. மலர் வரலையான்னு கேட்டேன். மலருக்கு வரத்துக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நான் விஷயத்த சொன்ன உடனே மலர்கிட்ட பேசிட்டு சொல்றேன்னு சொன்னாரு. இப்ப வரைக்கும் எந்த தகவலும் இல்லை. அப்படின்னா இதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். அதனால அவங்களுக்கு பிரியமில்லாத அந்த கல்யாணத்துல நிறுத்துக்க மாப்ள. மாப்ள, உங்களுக்கு ரோனியை கட்டிக்க சம்மதம் இல்லைன்னா தாராளமா சொல்லலாம். ஐயோ மாமா, என்ன மாமா இப்படிலாம் பேசுறீங்க? உங்க பேச்ச நான் தட்டுவேனா? ஆனா இது விஷயமா கோபி கிட்ட பேசணும்னு நினைச்சேன், மலர் கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். அவங்கள நீங்க வெறுக்கிறீங்கன்னு தெரியும். என்னதான் இருந்தாலும் கோபி தானே உங்க மூத்த மாப்ள. மாப்ள, மாமா ப்ளீஸ் கோவப்படாதீங்க. மன்னிக்கிற பெரிய விஷயம் தான். நான் அது இல்லைன்னு சொல்லல.
ஆனா அத கோலத்தனம்னு மத்தவன் நினைச்சிடக்கூடாதுல்ல. சரி அதை விடுங்க. நீங்க கேட்டதுக்காக என்ன சொன்னேன்? மாமா விஷயத்த சொன்ன உடனே கோபி முகத்தை சுழிச்சுக்கிட்டாரு. என்னமோ இது ஒரு தேவையில்லாத விஷயம்ன்ற மாதிரி இருந்தாரு. மலர் வந்திருந்து நான் மலர்கிட்ட பேசியிருந்தா ஓரளவு மலருக்கு புரிஞ்சிருக்கும். நீங்க எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கும் போது மலர் என்ன புரிஞ்சுக்காதா? இப்ப பிரச்சனை என்னன்னா மாமா, கோபி முழுக்க முழுக்க பிரெயின் வாஷ் பண்ணி மலரை தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. இனிமே மலர் என்னைக்குமே என்ன நம்ப மாட்டா. அது மட்டும் இல்ல, ரோஹிணி கிட்ட போய் மலர் என்னை பத்தி இல்லாததும் பொல்லாததும் சொல்லுவா. மாமா, கோபிக்கு நான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர்றது பிடிக்காம இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அவரு எங்க இந்த வீட்டுக்கு நான் மாப்பிள்ளையா வந்து அவருக்கு மரியாதை போயிடுமோன்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவரை விட நான் படிச்சவன், வசதியானவன். இதெல்லாம் அவர் கண்ணை உறுத்தும். எல்லாத்துக்கும் மேல மலருக்கு நான் முன்னாடி பண்ண தவறுகள், நானும் அந்த மாதிரி தான் இருந்தேன். மாப்பிள்ள அவன் என்ன யோக்கியனா இல்ல அவன் யோக்கியமா? நீங்க பண்ணது தப்புனா அவன் பண்ணது அயோக்கியத்தனம் மாப்பிள்ள, பச்சை துரோகம். உங்களை பத்தி பேசுறதுக்கே தகுதி இல்ல. இங்க பாருங்க மாப்பிள்ள, எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம் தான். ரோஹிணியை கட்டிக்க உங்களுக்கு இஷ்டமா இல்லையா? இதுல எங்களுக்கு உங்க விருப்பம் மட்டும்தான் முக்கியம். மாமா, நான் ரோஹிணி கிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா? ஏய் நில்லு ஒரு நிமிஷம் மாப்பிள்ள. ரோகிணி, நான் உன்னை கோவிக்கவோ வெறுக்கவோ இல்லை. மலர் பண்ண துரோகத்தை நீயும் பண்ணிடாத. உங்க அப்பன் எல்லா நேரம் தப்பு பண்றவன் கிடையாது. பெத்த தகப்பனாலாட்டியும் ஒரு மனுஷனாவது என்னை நம்பும். உன் விஷயமா மாப்பிள்ளைகிட்ட பேசினதுக்கு அவர் உங்ககிட்ட பேசணுங்கிறாரு. ரோகிணி, இப்பவும் சொல்றேன், அவ பண்ண துரோகத்தை நீயும் பண்ணிடாத. இது ஏன் நான் சொல்றேன்னா, கோகுல் மாப்பிள்ளைக்கு இந்த குடும்பத்தில் நடந்த எல்லா விஷயங்களும் நல்லா தெரியும். வந்தது போனது, நல்லது கெட்டது, நடந்த அசிங்கம் எல்லாமே நல்லா தெரியும். நான் ஏற்கனவே சொன்னதை ஞாபகம் வச்சுக்க. அவரை வர சொல்லுங்கப்பா. ரோகிணி, நான் அவர்கிட்ட பேசுறேன்ப்பா. இந்த வர சொல்றேன். மாப்பிள்ள போய் பேசிட்டு வாங்க. ஹலோ ரோஹிணி, எப்படி இருக்க? ரோஹிணி, உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி என் மனசுல இருக்கிறத நான் சொல்லிடுறேன். நடந்த எல்லா தப்புகள்லையும் நான் சம்மந்தப்பட்டிருக்கேன்னு சொல்றதை விட எல்லா தப்புக்கும் முழுக்க முழுக்க நான் தான் பொறுப்பு. என்னால பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன் நீயும் மலர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஐம் சாரி. கோப்பையை வெளில எடுத்த உடனே நான் ஒரு முடிவு பண்ணேன், இந்த ஸ்டேட்டை விட்டு போயிடலான்னு. ஆனா மாமா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. ஆமா ரோஹிணி, மாமா கொடுத்த அந்த சான்ஸ், இந்த சான்ஸ் சொல்ல முடியாது, சாரி, இத வாழ்க்கைன்னு தான் சொல்லணும். இந்த சான்ஸ்ல நான் ஒரு நல்லவன் ப்ரூவ் பண்ணி நானும் ஒரு மனுஷன் நிரூபிச்சு வாழ்ந்து காட்டணும்னு ஒரு முடிவோட இருக்கேன். எல்லாத்துக்கும் மேல உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் கேட்கணும்னு விரும்புறேன். வாழ்க்கையில நீயும் பாதிக்கப்பட்டிருக்க, நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். பாதிக்கப்பட்ட 2 பேரும் சேர்ந்து வாழ்க்கை ஆரம்பிச்சா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். இனிமே வாழ்க்கையை நம்ம 2 பேரும் இப்பதான் புதுசா பாக்குறோங்கிற மாதிரி தான் நினைக்கணும். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், நான் உன்னை பழைய ரோகிணியா பார்க்க மாட்டேன்.
அதே மாதிரி நீயும் என்ன பழைய கோகுலா பார்க்கக்கூடாது. இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரணும்னா அது உன் கையில தான் இருக்கு. அப்பா கிட்ட சம்மதம் சொல்லிடுங்க. ரோஹிணி, நான் உங்களை நம்புறேன் கோகுல். எல்லாத்துக்கும் மேல எங்க அப்பாவோட மனசு தான் எனக்கு முக்கியம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் ரோஹிணி. இது போதும். தேங்க்யூ. அம்மா, கல்யாணத்துக்கான வேலையை பாருங்க. அண்ணி, வா புஷ்பா வா. எப்படி இருக்க மகா? அவளுக்கு என்ன, இங்க அவ வச்சதான் சட்டம். ஆமா, மாப்பிள்ளை எங்க போயிருக்காரு? காணோம். அது என்ன புதுசா மாப்பிள்ளை பிள்ளைன்னுட்டு எங்க போயிருக்கான் பாண்டின்னு கேளு. அதான் அழகு. டெல்லிக்கு ராசானாலும் பள்ளிக்கு பிள்ளை தானே. புஷ்பா, பாண்டி வேலைக்கு போயிருக்கான். வேலைக்கா? அதான் நான் அன்னைக்கே சொன்னனே, மகா அந்த நேரம் தான். சும்மாவா சொன்னேன்? எப்படி வண்ணி, எல்லாம் நல்லபடியா நடந்தா சரி. அம்மா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டு தான் வந்தேன். சரி புஷ்பா, உன் வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு? அவருக்கு என்ன, வழக்கம் போல ஆட்டம் போடுறாரு. வேற என்ன எப்படியோ அந்த ஆண்டவன் அவர் மனசை மாத்தினா சரி. மூத்தவர் வீட்டுக்கு போனையா? இல்ல, நீ நேரம் இங்கதான் வரேன். இனிமேதான் போகணும். வந்திருக்காங்க புஷ்பா. யார் அண்ணி? அதான் அந்த ஊரை கெடுத்தது தான். யாரு? வேற யாரு சொல்வேன்? இருந்திருந்து மகேஷுக்குன்னு ஒன்று பார்த்து கட்டி வச்சோமே, உலகத்தில் இல்லாத மாப்பிள்ள, அதோட அக்காவும் மாமனும் தான். ஓ, அவங்களா? என்ன திடீர்னு வந்திருக்காங்க? என்ன சொன்னாங்க? என்ன சொல்லுவாங்க? பக்கிய இத்தனை நாள் எங்க கிடந்துச்சுங்க, இன்னைக்கு வந்துட்டு அம்புட்டு பகுமானமா பேசுகுது புஷ்பா. அதுக்கு அலப்பற தாங்க முடியல. என்ன நீ அலப்பற அது இதுங்கிறீங்க? நீ அங்க போவையில போ, மூத்தவர் கதை கதையா சொல்வாரு. சரி, அதை விடுங்க. மகா, கிளம்பு. எங்க புஷ்பா? என்ன நீ எங்கன்னு கேக்குறீங்க? அவளை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும்ல.